வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் நெய் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி. இந்த பச்சரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் வெல்லம். 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 5 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், கடைசியாக 2 வாழைப்பழம். இப்போ 1 கப் பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வாழைப்பழத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அது கூடவே அரைச்சி எடுத்த பழத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பழம் பிடிக்காதுன்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே சோடா உப்பையும் சேர்த்துடலாம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வெல்லத்தை காய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரையணும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவுக்கு மேலே இதை சேர்த்துடலாம். சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. பொறுமையாக கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை அப்படியே 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டான பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. எண்ணெயை மீடியம் ஹீட்டுக்கு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சென்டரில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி மேலெலும்பி வரும். அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயாச்சு, வெளியே எடுத்துடலாம். மாவு எண்ணெயில் ஊற்றுனதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்பந்தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இல்லைன்னா வெளியே கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்டியான நெய்யப்பம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.